தஸ்மாது மாங்கலிகா உகோ. ரெண்டு சப்தம் ரொம்ப மங்களமான சப்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஓங்கார சப்தமும் அத சப்தமும். இந்த கிருஷ்ணாவதாரம் ரொம்ப மங்களமான அத்தியாயமா இருக்கிறதுனால அத என்று ஆரம்பிக்கிறார். அத சர்வ குணோபேதா கால பரமசோகனா எரிஹேவாஜன ஜன்மர்ஷம் ஸ்தாந்தர்ஷ கிரகதாரகம். அத சர்வகுணோபேதா. சாதாரணமா நம்ம மாத்திர குழந்தையெல்லாம் பிறந்தா நம்ம கவலைப்படுவோம், நல்ல நட்சத்திரமா இருக்கணுமே அப்படிலாம் நம்ம கவலைப்படுவோம். இப்பெல்லாம் கூட டாக்டர்கிட்ட நல்ல நல்ல நேரம் பார்த்து எடுத்துக்கோன்னு இப்போ பெட்டியில் எடுக்கிறவங்க எடுத்துடுறா குழந்தைய. அப்படிலாம் எடுத்தான்னா ஜாதகம் எல்லாம் சரியா வராது. பிறந்தாதான் குழந்தைகள் ஜாதகம் சரியா வரும். நீ நல்லடையமா பார்த்து எடுத்தா அப்புறம் வர ஜாதகம் ஓரளவு தான் செட் ஆகும். அது ஒழுங்கா பிறந்தாதான் அந்த ஜாதகம்லாம் ஓரளவு. சில ஜாதகத்துல இருக்கு அப்படி சொன்னா கொஞ்சம் சரியா ஆகலையேன்னா அது பிறக்கிற மாதிரி பண்றது இல்லை இப்ப எல்லாரும். அந்த விஷயம் நமக்கு அவசியம் இல்லை. இந்த இடத்துல காலஹா பரமசோபனஹான்னு காலம் எல்லாம் சௌகரியமா இருக்குங்கிறார். காலம் பரமசோபனஹா எய்யேவ அஜன்மர்ஷம் சாந்தர்ஷ கிரகதாரகம். அந்த நவகிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் சாந்தமாக இருக்கு. எப்படி ஒரு வாத்தியார் வந்தா பசங்கள்லாம் ஓரமா கப்சுப்புன்னு இருப்பார்களோ அது மாதிரி நம்ம பெரிய ஆள் கிருஷ்ணன் வரான்னு கிரகங்கள்லாம் ரொம்ப மரியாதையா இருக்கு. கஜாமஜன் நின்று இருந்த கிரகங்கள்லாம் ஒழுங்கா இருக்கு. 63 நாயன்மார்கள் வரிசையா நிற்பாலே அது மாதிரி நிற்கிறது. சாந்தர்ஷ கிரகதாரகம் திச பிரசேதுரு ககனம் நிர்மலோடு கணோதயம் மகி மங்கள பூயிஷ்ட புரகிராம விரஜாகரா. ஆகாசம்லாம் நிர்மலமா இருக்கு, நல்ல காத்தும் நிர்மல, திக்குகள்லாம் நிர்மலமாக இருக்கு, காத்து அழகா வீசுறது. நிர்மலோடு கணோதயம் மகி மங்களம், பூமியில நல்ல மங்களமாக எல்லாம் செழிப்போட இருக்கு. மகி மங்கள பூயிஷ்ட புரகிராம விரஜாகராம் நத்ய பிரசன்ன சலிலாக, ஜலம்லாம் நல்ல தெளிவாக ஓடுறது. கதா ஜலருகஸ்திரியா, அங்கங்க குளத்துல ஜலருகம் அந்த தாமரையெல்லாம் பூத்துருக்கு. நமக்கு சந்தேகம், தாமரை பகல்ல தானே பூக்கும், ராத்திரி தாமரை பூக்குமான்னா ராத்திரி பூக்காது சாதாரணமா. ஆனா இந்த கிருஷ்ணாவதார டயத்துல தாமரை பூத்துருக்கான். ஏன்னா கிருஷ்ணனுடைய உதாகரணம் எல்லாமே நம்ம பங்கஜநாபாய நம்ம பங்கஜ மாலின்னு. கிருஷ்ணன் தாமரை மாலை போட்டுருப்பான், தாமரை மாதிரி கண்ணு, தாமரை மாதிரி கை, தாமரை மாதிரி கால் சொல்லியிருக்கு. நம்மளை உதாகரணமா வச்சுட்டு இருக்கான் கிருஷ்ணன். இப்போ கிருஷ்ணாவதார டயத்துல நம்ம தூங்கிட்டு இருக்க கூடாதுன்னு தாமரை முதற்கொண்டு முழிச்சுட்டு இருக்கான். கிருஷ்ணாவதார டயத்துல யார் தூங்கினான்னா கம்சனுடைய ஆட்கள் தான் தூங்கினாலாம். அதனால இப்ப யாராவது தூங்கினா கம்சனுடைய ஆட்களா போயிடுவா. அப்படி ஹிரதா ஜலருகஸ்திரியா த்விஜாலி குல சன்னாதஸ்தவகா வனராஜயா பவௌ வாயுஸ் சுகஸ்பர்சா புண்ணியகந்தவஹ ஸ்ருதிஹி அக்னயஸ்ய த்விஜாதீனாம் சாந்தாஸ்தத்ர சமிந்தத. அக்னிஹோத்திரசாலில அக்னி தானாவே பிரதட்சணமா சுத்துறது, தானாவே அது கிளம்பி. மனாம் சியாசன் பிரசன்னானி சாதூனாம் அசுரத்ருகாம் ஜாயமானே ஜனே தஸ்மின் நேதுர்துந்துபயோதிவி. எல்லாருக்கும் பிரசன்னமான மனசா இருக்கு, சாதுக்களுக்கும் பிரசன்னமா இருக்கு, திருடர்களுக்கு கூட திருட வேண்டாம்னு தோன்றது. ஏன்னா பெரிய திருட வந்தா சின்ன திருடெல்லாம் பயந்துருவான். ஆனா பெரிய திருடன் கிருஷ்ணன் வர்றதுனால திருடர்களுக்கு கூட அவருக்கு நல்ல காரியம் பண்ணணும்னு தோன்றது. சாதூனாம் அசுரத்ருகாம் ஜாயமானே ஜனே தஸ்மின் நேது துந்துபயோதிவி. நல்ல துந்துபி எல்லாம் கொட்டினார்கள். ஜகு கிண்ணர கந்தர்வாக தொட்டு சித்தச்சாரணாக, கந்தர்வர்கள்லாம் பாடுறார்கள், சித்தச்சாரணர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றார்கள். வித்யாதிரியஸ்ச நடுதுகோ அப்சரோபி சவந்ததா, வித்யாதிர ஸ்திரீகளும் அப்சர ஸ்திரீகளும் டான்ஸ் ஆடுறாளாம். சாதாரணமா கந்தர்வர்கள் நன்னா பாடுவா, கிண்ணற ஆளுக்கு பாட வராது. இந்த சில சமயம் பாட வராதவெல்லாம் என்ன பண்ணணும், இந்த நன்னா பாடுற கூட்டத்துல கோஷ்டி கானத்துல பாடும்பொழுது பாட தெரியாதவா பாடினாலும் நன்னா பாடுற மாதிரி ஆயிடும். அப்படி கந்தர்வர்கள் பாடும்போது கிண்ணறாலும் சேர்ந்து விட்டான். அப்சரசுகள்லாம் நல்லா ஒல்லியா அழகா டான்ஸ் ஆடுற மாதிரி இருப்பா. வித்யாதர ஸ்திரீகள்லாம் குண்டா இருப்பா. இவன் ஆடுறதை பார்த்துட்டு இந்த குண்டா இருக்கிறவெல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டான். சில சமயம் இந்த மத்து சுத்தும் பொழுது குண்டு பாகவதர் ஒல்லி பாகவதர் கையை பிடிச்சி சுத்த ஆரம்பிச்சிருவார். அது மாதிரி இங்கே
विद्यादयश्चन्द्रतुः अप्सरोभिः समदता मुमचुर्मुनयो देवाः सुमनांसि मुदान्विताः मन्दं मन्दं जलधराः जगज्जुरणुसागरम्. அந்த திமு திமு திமுன்னு அந்த மேகங்கள்லாம் மிருதங்க அடிக்கிறது. நிசீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்த்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் சர்வகுகாசயः ஆவிராசீத் யதா பிராச்யாம் திசிந்துரிவ புஷ்கலः. கிழக்கு திக்கிலேருந்து சந்திரன் உதிச்சா அது கிழக்கு திக்கு பெத்ததுன்னு சொல்றது இல்லை, அதை ஒரு காரணமா வச்சுட்டு சந்திரன் வர மாதிரி இங்க தேவகிய காரணமா வச்சிருந்து பகவான் பிரத்யட்சமானான். அந்த பகவானுடைய அந்த அவதார அந்த ரூபத்தை வர்ணிக்கிறார். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சகஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ ஐட்சத. சொல்லும் பொழுதே அற்புதம் பாலகம்ங்கிறார், அற்புதமான குழந்தைங்கிறார். நான் எல்லா குழந்தையும் பிரம்மா சிருஷ்டி பண்ணுவார், இந்த குழந்தை பிரம்மாவையே சிருஷ்டி பண்ணி எடுத்து, அதனால அற்புதம் பாலகம். கஹானா பிரம்மாவையே சிருஷ்டி பண்ணின குழந்தை. சாதாரண குழந்தைலாம் கண்ணை மூடின்னு இருக்கும், இது கண்ணை திறந்து பார்க்கறது அம்புஜேக்ஷணம். சாதாரண குழந்தைகளுக்கு 2 கை தான் இருக்கு, 4 கை இருக்கு. சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம். சாதாரண குழந்தைகளுக்கு பிறந்த பிறகுதான் விளையாட்டு சாமான்லாம் வாங்கி தருவா, இது விளையாட்டு சாமான்லாம் எடுத்துன்னு வந்திருக்கு. சங்கு சக்கரம் எல்லாம் சின்ன குட்டி சக்கரம் குட்டி சங்கு எல்லாம் சின்ன சின்னதா வச்சுட்டு இருக்கார். சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம், ஸ்ரீவத்சங்கிற ஒரு மச்சம், கலசோபி கௌஸ்துவம், கழுத்துல அழகான ஒரு கௌஸ்துபத்தை போட்டு இருக்கார். அந்த கௌஸ்துபத்தினால கழுத்து சோபிக்கிறதுன்னு சொல்லாம கழுத்தினால கௌஸ்துபம் சோபிக்கிறதுங்கிறார். கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம். நல்ல பட்டு பீதாம்பரம் எடுத்துட்டு மகாரக வைடூய கிரீட குண்டல துஷா பரிஷ்வக்த சகஸ்திர குந்தலம், திவ்யமான கிரீட குண்டலம் நகையெல்லாம் போட்டுன்னு வந்திருக்கு. இது மாதிரி நம்மத்துல நகையெல்லாம் போட்டு குழந்தை பிறந்தா தேவலை. இந்த நகை வைக்கிற வேலையை பார்த்தா இப்படி அப்பா அம்மாவுக்கு ஒரு சிரமமும் இல்லாம இந்த குழந்தை எல்லா நகையெல்லாம் போட்டுண்டு விளையாட்டு சாமான்லாம் எடுத்துட்டு நல்ல பீதாம்பரம் கட்டிண்டு உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ ஐட்சத. அந்த வசுதேவர் அந்த குழந்தைய பார்த்தா, தேவிக்கு பெத்தான்னு சொல்லாம வசுதேவர் முன்னாடி பார்க்கிறார். அவ 2 பேருக்கும் முன்னாடி குழந்தை தரிசனம் கொடுக்கறதுன்னு இந்த கிருஷ்ணாவதார கட்டம் ரொம்ப விசேஷம். அவதாரங்களுக்குள்ள சிறந்த அவதாரம் இந்த கிருஷ்ணாவதாரம். அதான் அற்புதம் பாலகம்னு சொல்றார். இதுல கிருஷ்ணன் பண்ணனுடைய லீலைகள் எல்லாம் இந்த ஒரு வார்த்தையிலேயே அடங்கிடும். அற்புதமான பாலகன்னு. இந்த குழந்தை போனாலும் யமுனை வழி விடாது. யமுனை வழி விடுமோ? யமுனை வழி விடுற இங்க யமுனை வழி விடுறது, கதவு தானா திறக்கிறது. எனக்கே கதவு தானா திறக்குமா சந்தேகம் இருந்தது. கதவு எப்படி தானா திறக்கும்? ஒருத்தர் திறந்தா தானே திறக்கும். நான் ஏர்போர்ட் போனேன், நான் போனோடனே கதவு தானா திறக்கிறது. பரவாயில்ல, நம்ம போனாலே கதவு திறக்கிறதே, அப்ப பகவான் போனா கதவு தானா திறக்காதா? அதனால தானாவே கதவு திறக்கிறது, தானாவே தண்ணி கொட்டுறது, மழை தண்ணி கொட்டுறது, தானாவே கொடை வர்றது, இப்படி எல்லாமே அற்புதமாக இருக்கு. அதனாலதான் இந்த அண்ணா அற்புதம் பாலகங்கிற ஒரு வார்த்தையை வச்சிருந்து ஃபுல் தசமஸ்கந்தமே சொல்லுவார். கிருஷ்ணனுடைய எல்லாமே அற்புதம்னு. இந்த மாமாவனுடைய ஒரு சத்சங்கத்துல அது இன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்துக்கு நான் தான் சொல்ற முன்னாடியே புக் பண்ணிட்டார். இருந்தாலும் நானும் ரவிகேஷனும் சேர்ந்து தான் இங்க சப்தாம் பண்ணிட்டு இருக்கோம் பாலக்காடுல. அதனால அவரும் கூட இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, முடிஞ்சா சொல்றேன்னு. ஆனா கிருஷ்ணன் சந்துரு தான் சொல்லணும்னு சொல்லிட்டார். அதனால ரவிகசியமும் கூட இருந்து அவர் தேவகி ஸ்துதியெல்லாம் அவர் சொன்னார். கர்ப்பகத கிருஷ்ண ஸ்துதி சொன்னார். மேல கிருஷ்ணாவதாரத்தை நம்ம சுருக்கமா சொன்னோம். இது விஸ்தாரமா சொன்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். இப்ப அடுத்த விஸ்தாரமா மாமா சொல்றாரு. உங்களுக்கு நிறைய வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. அந்த கிருஷ்ணாவதாரத்தை யாரெல்லாம் கிருஷ்ணன் வந்த உடனே என்ன ஆச்சுன்னு சொல்றார். ததாரபிய நந்தஸ்ய விரஜா சர்வ சமிருத்திமானு. அந்த கிருஷ்ணன் வந்த உடனேயே விரஜமே சமிருத்தியாக ஆச்சுங்கிறார். ரமா கிரீடம் ஒன்றுங்கிறார் பின்னாடி சொல்றார். இந்த மாதிரி கிருஷ்ணாவதாரம் யார் கேட்கிறாளோ அவளுக்கும் எல்லா க்ஷேமங்களும் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப நடத்திக்கிறேன்.
गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द।